அஜித் நல்ல தமிழ் பேர் வச்சுட்டே வந்தார். வீரம், விவேகம், விசுவாசம். கடைசியில் குட் பேட் அக்லின்ட்டான். எல்லாருக்கானும் தலைவர். ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கோ சாதிக்கோ, ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கோ சாதிக்கோ தலைவர் அல்ல. ஒட்டுமொத்த தமிழ் இனத்திற்கும் ஒரு அற்புதமான தலைவர், ஒழுக்க நெறிமிக்கவர். ஒரு பக்கம் அம்பேத்கர், ஒரு பக்கம் பெருந்தலைவர் காமராஜ். இந்த புத்தர் வழி நேர்மை என்ன உண்டோ அத்தனையும் படைத்த எல்லோருக்கும் தலைவர். எனக்கு தம்பி. அவர் லா காலேஜ் படிக்கும் போது பழக்கம். கோகநாதன் ஆஃபீஸுக்கு வருவார். விடுதலை சிறுத்தைகள் போராட்டங்கள் நடக்கிற போது நாங்கள் தினமும் மீட் பண்ணோம். அப்போ அந்த காலத்திலிருந்து கொண்ட கொள்கையை கொஞ்சமும் விடாது, எந்த கோடிக்கும் அடிமையாகாது, கொள்கைக்கு மட்டுமே. இன்றைக்கு ஒரு நல்ல இடத்துல தமிழக முதல்வர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களோடு அந்த கூட்டமைப்பு உருவாவதற்கும் இவரும் காரணம். அகில இந்தியாவில் அந்த இந்தியா கூட்டணி உருவாக முதல்வர் மட்டுமல்ல, அவரும் துணை நின்று அதை உருவாக்கியவர். இன்னைக்கு இந்திய லெவலில் அருமை தம்பி திருமாவின் பெயர் ஓங்கி ஒலித்து கொண்டிருக்கிறது. பாராளுமன்றத்தில் அண்ணாவுக்கு பிறகு பேசியிருக்காங்க. பேரறிஞர் அண்ணாவின் பேச்சு என்பது சாதாரண அல்ல. வடநாட்டுக்காரனை எல்லாம் வளைத்து எடுத்தது, வடித்தெடுத்த போச்சு. அதுக்கு பின்னாலே பலருக்கு பிறகு திருமா டெல்லி பாராளுமன்றத்தில் ஓங்கி ஒலிக்கிற ஒரு அற்புதமான குரல். அந்த அருமை தலைவரை, என் ஆருயிர் தம்பியை அன்போடு வரவேற்கிறேன். இங்கே அந்த சால் எங்க சால் சால்ப்பா, இந்த சால்வை நான் போட்டுக்கிறது இல்லை. அது தம்பி காரணம் தெரியும். ஏன்னா ஒரு தடவை அவர் பாராட்டு விழா, புத்தக வெளியீட்டு விழாவுக்கு என்னை கூப்பிட்டாங்க. அன்னைக்கு சண்டே. ஒரு 8 மணிக்கு தேடினா கதர், கைத்தறி, துண்டு எதுவுமே கிடைக்கல. நான் என்ன பண்ணிட்டேன், ராஜஸ்தான் சூரத்தில் தயாரிக்கிறது இது. அதை வடநாட்டுக்காரங்க நிறைய வாழ வைக்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கிற ஈரோடு, சேலம், தர்மபுரி, செங்கல்பட்டு, அரக்கோணம் கைத்தறி தொழிலாளர்கள் ஏராளமாக இருக்காங்க. பல குடும்பம் வறுமையில் வாடுது. அதை என்னுடைய தயாரிப்பாளர்கள் இதை வாங்கி இதை வாங்காதீங்க, மற்றவங்க வாங்குவாங்க, இந்தியாவில் தயாரிக்கிறது தான், ஆனால் நமக்கு நம் தேவை பூர்த்தியான பிறகு வேறு எதாவது வாங்கலாம் என்று நான் சொல்லி இதை வாங்கிட்டு போய் போட்ட பிறகு அது 500 ரூபா போட்டு என்ன பண்ணேன், என் மனம் குத்தியது. நாமே போட்டுக்கலாம், அதை தம்பிக்கு போடுறோம்னு 5000 ரூபா அவருக்கு ஃபைன் கட்டினேன். இதை நான் போட்டு இருக்கக்கூடாது, கிடைக்காதால போடுறேன், அதனால் 5000 ரூபா உங்கள் கட்சிக்கு நன்கொடையாக நான் ஃபைன் கட்டுறேன்னு அந்த விழாவில் கட்டினேன். இப்போ என்னடானா இதையே போடுறாங்க. தம்பி, நம்ம பிஆர்ஓக்கள் தயவுசெய்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. நம்ம தமிழ்நாடு பார்ப்போம், அதுக்கு மிஞ்சி இல்லைன்னா வெளியே போ, நம்ம மாநிலம்தான். அதோட இது உயர்வு. மிக அற்புதமாக பண்ணியிருக்கீங்க ப்ரொடியூசர் வருண்குமார், அற்புதமாக. இதுதான் காலமாக தான் வாழும். இதை எனக்கு கொடுத்தாங்க, பெரிய புக்கு, என்னால் படிக்க முடியாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், தினமும் படித்து கொண்டிருக்கிற, உலகை படைத்து கொண்டிருக்கிற அருமை தம்பி திருமாவுக்கு பரிசா தந்துடுறேன். ஃபிலிம்ஸ்
அருண்குமார் தயாரித்த குயிலி என்கிற ஒரு அற்புதமான படம், குடும்ப படம் மட்டுமல்ல, இது போராளி, ஒரு தாய் இந்த சமுதாயத்தில் எப்படி போராடுறா என்பதை ஒரு அற்புதமாக எடுத்து சொல்லியிருக்காரு டைரக்டர் அந்த முருகசாமி, நீ வாழ்க சாமி. வரும் இந்த படத்தை துணிச்சலோடு எடுத்த நமது அருண்குமார், அவருக்கு துணையா ஜெயக்குமார், எல்லாரையும் பாராட்டுறேன். தம்பி, இது ஒரு குடிகாரங்களை ஒழிக்கிறதுக்காக எடுக்கப்படும். ஒரு கவர்ச்சி இல்லை, ஒரு கவர்ச்சி கிடையாது. பார்த்தோம் நம்ம தான் ஒரு தாய், அந்த அம்மாவை வச்சு சில சகோதரிகள் நடிகர்களை வச்சு இயற்கையாக எடுத்திருக்காங்க. குடியினால் என்ன கொடுமை நடக்கிறது என்பது அற்புதமாக படம் பிடிச்சிருக்காரு. இன்றைக்கி நாட்டில் நான் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களை நான் கூட தான் இருக்கேன். தம்பி ரொம்ப நெருக்கமாக இருக்கார், நானும் கூட இருக்கேன். இருந்தால் கூட இந்த விஷயத்தில் கொஞ்சம் விலகி இருக்கேன். குடி பல குடும்பங்களுக்கு எடுத்துருச்சு. ஏராளமான குடும்பம், 40% குடும்பங்க. தம்பிக்கு தெரியும், ஊராக போகிறார், குக்கிராமெல்லாம் போகிறார், எவ்வளோ கொடுமைகள் அனுப்புகிற. நேராக ஏதாவது ஒரு விபத்துனா நேராக அங்கே போயிடுவார். அந்த கொடுமையை குடியை நிறுத்தணும். ஆனால் ஒன்று நிறுத்தணும்னு சொல்லும்போது தமிழக முதல்வருக்கு பெரிய இக்கட்டு இருக்குது. தமிழ்நாட்டில் நிறுத்திட்டா பாண்டிச்சேரி என்னாகும், ஆந்திரா என்னாகும்? நம்மால் வண்டி ஏறி அங்கே போய் குடிச்சிட்டு விடுறான், இங்கே குடிச்சிட்டு விடுறான்னு பார்த்தா அங்கே குடிச்சிட்டு விடுறான். அப்புறம் எல்லா இடம் குஜராத்தில் போதைப் பொருளுக்குன்னு அந்த ஏர்போர்ட், போதைப் பொருள்லாம் அங்கே தான் இருந்து வருது. உத்தரப்பிரதேசம், இந்தியாவில் எல்லா இடத்துலையும் இருக்குது. அதனால் ஒட்டு மொத்தமாக தம்பி பாராளுமன்றத்தில் பேசுவார்னு நினைக்கிறேன். ஒட்டுமொத்த பேசியிருக்காரு நினைக்கிறேன். இந்தியாவில் குடி எங்கேயும் இருக்கக்கூடாது. என் தாய்மார்கள் தாலி ஏற்பது வேதனையாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, ஒரு 20-25% பெண்கள் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கல்லூரி பெண்கள் குடிக்கிறாங்க. அப்புறம் வீக்கெண்டுன்னு சொல்லி சாட்டர்டே சனிக்கிழமையில் பார்ட்டியில் கலந்துக்கிறாங்க. ஐயோ, நாடு ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. எத்தனை வளர்ச்சி திட்டங்களை முதல்வர் கொண்டு வந்தாலும் இந்த குடி ஒரு பெரிய செட்பேக் தான். அந்த வகையில் நான் தமிழக முதல்வர் வணங்கி கேட்டுக்கொள்வது, எப்படியாவது ஏதோ மணல் கொள்ளையடிக்கிறான், அதை அரசுடைமை ஆக்கலாம். எத்தனையோ வழிகள் இருக்குது இந்த குடிக்கு பதிலாக வருவாய் வர. அது எல்லா தலைவர்களும் சொல்லுவாங்க. ஆக அப்படி ஒரு சமுதாயம் சீர்திருத்த படம் இது. பாட்டு 5 பாட்டு, அவ்வளோ பாட்டு தேவையில்லை. பாட்டை உட்காந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் நல்லா இருந்தது, கருத்துள்ள பாட்டு. குடியின் கொடுமையை எடுத்து சொல்வது, சமுதாயத்தில் தாய்மார்கள் படுகிற வேதனை எடுத்து சொல்வது. ஆக ஒரு குடும்ப அற்புதமான ஒரு தாய். அந்த அம்மா ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாருமே இயற்கை, யாரும் சினிமா நடிகர்கள் யாரும் இல்லை, எல்லாம் இயற்கையாக ரொம்ப சிறப்பாக இருந்தது. பல ஆடியோ ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறேன். இதில் கலந்துக்கிறத மனசு திருப்தி மட்டும் இல்லை, ஆழ் மனதிலிருந்து என்னுடைய மகிழ்ச்சியையும் வாழ்த்தையும் இந்த குயிலிக்கு தெரிவித்து, தமிழக மக்கள் இதை சிறப்பாக போற்றி பாராட்டி தயாரிப்பாளரை காப்பாற்றணும். என்னுடைய ஊடக நண்பர்கள், தம்பிகள், நீங்கள் சின்ன படங்களை எவ்வளோ நல்லா எழுதுறீங்க. இந்த படத்துக்கு ஒரு சிறப்பான விளம்பரம் கொடுத்து உங்களாலும் இது உயர்வு பெற வேண்டும். போட்ட பணம் ப்ரொடியூசருக்கு வந்துடணும். ஏன்னா 100% ப்ரொடியூசர் நடுத்தரில் நிற்கிறான், படம் ரிலீஸ் பண்ண முடியல, போட்ட பணம்லாம் லாஸ். இது அவலம் இந்த தமிழ்நாட்டில். அப்புறம் தமிழில் குயிலின்னு பேர் வச்சார். எதுக்கெடுத்தாலும் இங்கிலீஷ் பேர். இந்த அஜித்து நல்ல தமிழ் பேர் வச்சுட்டே வந்தார். வீரம், விவேகம், விசுவாசம். கடைசியில் குட் பேட் அக்லின்ட்டான். அதாவது ஒரு ஹீரோ அந்த ஹீரோயினை போடுங்கன்னு சொல்கிற உரிமை இருக்குல்ல, இங்கிலீஷில் டைட்டில் வைக்காதுன்னு சொல்கிறதானே. பெரிய பெரிய ஹீரோக்கள் இருக்கு,
ஒரு ஹீரோ இன்னைக்கு பொதுநலன் வந்துட்டு இருக்காரு. அவர் படம்லாம் பார்த்தீங்கன்னா சர்க்கார். என்ன சர்க்கார் தமிழில் பேர் கிடைக்காதா? எத்தனை படங்கள் ஆங்கில பெயர்கள். அப்புறம் தமிழ்நாட்டுக்கு தொண்டாற்ற அது அரசியல் வேணாம், நம்ம அங்கே போக விரும்பலை. ஆக தமிழை வலியுறுத்துங்கள். டாக்டர் கலைஞர் அவர் காலத்தில் இங்கிலீஷில் பேர் வச்சுக்கிட்டே இருந்தாங்க, ஆங்கிலத்தில். தலைவர் என்ன பண்ணார், முத்தமிழறிஞர், தமிழில் பெயர் சூட்டினால் மானியம்னார். அதில் விரசம் இருக்கக்கூடாது, இரத்த கலர் இருக்கக்கூடாது அப்படின்னு சில கண்டிஷன்ஸ் போட்டு அந்த சிறுமுதலீட்டு படங்களுக்கெல்லாம் 3 லட்சம் முதல்ல, அப்புறம் 7 லட்சம் அவர் காலத்தில் கொடுக்கப்பட்டது. தமிழில் அப்பொழுது எல்லாமே அப்போ எப்படிடா கிடைச்சது தமிழ் பேர்? ஒரு மானியம் கிடைக்குதுன்னா வைக்கிறோம். ஆகவே தயவுசெய்து நான் திரைப்பட தயாரிப்பாளர்களையும் ஹீரோக்களையும் வணங்கி கேட்டுக்கொள்வேன். தமிழில் ஏராளமான அற்புதமான பெயர் இருக்கிறது. அந்த பெயரை வையுங்கள், தமிழக மக்கள் வாழ்த்துவார்கள், வரவேற்பார்கள். இந்த படம் குயிலி தமிழக மக்களின் மனதில் நிறைந்த இடம் பெற்று பெரிய வரவை தீட்ட வேண்டும். ப்ரொடியூசரை காப்பாற்ற வேண்டும். இயக்குனருக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நடிகர்களுக்கும் ஒரு நல்ல வாழ்வை தர வேண்டும் என வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அடுத்தபடியாக இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் மெசேஜ் கொடுத்து நம்ம மனசில் நீங்கள் இடம் பிடிக்க போகிற ஒரு டிரெக்டர் பி. முருகசாமி அவர்களை பேச அழைக்கிறேன். தலைவருக்கு ரொம்ப 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 வணக்கம். ஏன்னா சின்ன வயசுலேருந்து தலைவரை பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, என் வாத்தியார் திரு பாலச்சக்திவர் சார், அவர்கிட்ட தான் நான் இந்த விஷயங்களையும் ஒரு தெளிவான ஒரு விஷயங்களையும் நான் கற்றுக்கிட்டேன். இப்போ இந்த குயிலி இவ்வளோ பாராட்டுறீங்க இதன்னா, அதை நான் என் வாத்தியார்கிட்ட சின்ன வயசுலேருந்து இருந்ததில் அது ஒரு ஆழமாக அங்கே தான் காரல் மார்க்ஸை படித்தேன், ஆனால் அம்பேத்கரை படித்தேன், தந்தை பெரியாரை படித்தேன். அது மூலிமா நான் கற்றுக்கிட்டு வந்தது தான். அதுக்கு பிறகு கூகை திரைப்பட இயக்கம் அங்கேயே போகும்போது நல்ல கல்வியை கற்றேன். அரசியல் கல்வி ரொம்ப முக்கியமான கல்வி அது. என்ன, இந்த மக்கள் எளிய மக்களுடைய வாழ்வியல் அதெல்லாம் எப்படிங்கிறது அங்கே தான் நான் கற்றுக்கிட்டேன். அந்த கற்றுக்கதான் இன்றைக்கி எனக்கு ஒரு நல்ல படம் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அமைஞ்சது. சரிங்களா? எனக்கு ஜோஸ் சுமித் இசையமைப்பாளர் உண்மையிலே ஆரம்பத்தில் நான் நினைக்கல, ஆனால் செமையாக பண்ணிட்டீங்க. அப்புறம் என் கேமராமேன் பிரிவின் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? மற்ற மேடம் ரீசெண்டாக வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மற்றவங்க நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் நல்ல வாழ்த்துக்கள். என்ன, நான் காரல் மார்க்ஸ், தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கரை பார்க்கல, புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கரை, அந்த 3 பேரையும் தலைவரையை பார்க்குறேன், என் வாத்தியாரை பார்க்குறேன், ரஞ்சித் அண்ணாவை பார்க்குறேன். ஏன்னா அந்த 3 பேர்கிட்ட தான் நான் ஒரு உண்மையான கல்வியை கற்றுக்கிட்டேன். நன்றி, வணக்கம் எல்லாருக்கும். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக விழாவின் நாயகனான மியூசிக் டைரக்டர் ஜூ ஸ்மித் அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடைக்கு வந்து நான் குறிப்பாக 2 பேருக்கு நன்றி சொல்லணும். ஒன்று வந்து எங்கள் அப்பா அம்மா, ஏன்னா ஒரு 10 வருஷமாக காலேஜ் முடிச்சுட்டு நான் இதான் பண்ண போகிறேன். அப்போ இன்றைக்கி வரைக்கும் என்கிட்ட அவங்க எந்த கேள்வியுமே கேட்டதில்லை. நான் என்ன பண்ணுறேன், எங்கே போகிறேன், வரேன், எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ். 2வது பிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் அருண் ப்ரோ. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் முன்னாடி வந்து ஒரு ப்ராஜெக்டுக்காக நாங்கள் பேசியிருந்தோம். அப்போ வந்து அவர் என்கிட்ட சொன்னார், ஃபோனில் தான் பேசினேன், நான் அவர் பார்த்ததே கிடையாது. இந்த படத்துக்கு தான் நான் அவர் பார்க்குறேன். இந்த தீபாவளி பொங்கல் வந்தால் நல்வாழ்த்து சொல்கிற மாதிரி அவர் ஃபோன் போடுவார். ஸ்மித், நான் தான் அருண் பேசுகிறேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு. நல்லா இருக்கேன் ப்ரோ, எப்படி இருக்கீங்க அப்படின்னுவேன். நான் படம் பண்ணால் நீங்கள் தான் மியூசிக் டைரக்டர் அப்படின்னுவார். 10 வருஷம் கழிச்சு நான் அதே மாதிரி ஞாபகம் வச்சு கரெக்டாக இந்த படத்துக்கு என்னை கூப்பிட்டதுக்காக நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்ததான் வந்து குறிப்பாக இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் ஏன் அவரை சொன்னேன் அப்படின்னாக்கா, ஒரு விஷயம் இருக்குது. லைக்
சினிமாவை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் இருந்து தோற்றவங்களை விட விட்டுட்டு போய் தோற்றவங்களோட எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அது மாதிரி தான் சினிமாவில் இருக்கும்போது நம்ம விட்டுட்டு வெளியே போயிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம அந்த சிங்கில் இருக்க மாட்டோம். அவங்க பேசும்போது இல்லை நான் வேறு ஒர்க்கில் இருக்கேன் அப்படின்னு. ஏன்னா என்ன சினிமாவில் முதல்ல கூப்பிட்டு வந்தவங்க யாருமே என் கூட கிடையாது, எல்லாம் விட்டுட்டு அவங்க ப்ரொஃபஷன் பார்க்க போயிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து இவர் ஒருத்தர் தான் தெரிஞ்சிட்டு இருந்தார். எப்போவுமே ஃபோன் போடுவார், நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, நான் படம் பண்ணுறேன், நீங்கள் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதுக்காக நன்றி அவருக்கு. அடுத்ததான் வந்து மேடையில் இருக்க பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். திருமா சார் வந்ததுக்காக ரொம்ப நன்றி. ராஜன் சார், அப்புறம் என்னோட படம் டைரக்டர் ஸ்ரீஜர் சார், அடுத்து பாலாஜி சக்திவேல் சார், அப்புறம் எங்கள் ஹீரோயின் லிசி மேம், சின்ன ஹீரோயின் தன்ஷிகா, டைரக்டர் சார், ஐயோ அவர் பற்றி கண்டிப்பாக நான் சொல்லியே ஆகணும். நான் வந்து என்ன பண்ணுவேன்னா டியூன் கேட்பாரு, நான் ஒரு சீன் சொல்லுவார், நான் ஒன்றும் டியூன்லாம் போட்டு சார் இது எப்படி சார் இருக்குது ஓகேவா அப்படின்னு அந்த டியூன் அப்படியே கேட்டுனே இருப்பார். கொஞ்ச நேரம் கேட்டே இருந்துட்டு திடீர்னு கொண்டாரம் கழிச்சு ஸ்மித் வேறு மாதிரி போடுறீங்களா அப்படின்வாரு. நான் சரி சார் நான் பண்ணித்தரேன் சாயங்காலமாக பண்ணுவோம் அப்படின்வேன். திரும்பவும் பார்த்தா திரும்ப மறுநாள் கேட்கும்போது இல்லைங்க கொஞ்சம் வேறு மாதிரி வேணுங்க அப்படின்வாரு. நானும் அவர்கிட்ட ஒரு தடவை என்ன பண்ணேன், அப்படியே பிடிச்சி வைக்கிற மாதிரி ஒரு நாள் ஆஃபீஸில் வச்சுட்டு சார் உங்களுக்கு என்ன தான் வேணும் சொல்லுங்கள், எப்படி தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னேன். அவர் சொன்னார் இல்லை குயிலி படம் வந்து கமர்ஷியலான எலிமெண்ட்ஸ் வேணாம், எனக்கு வந்து அப்படியே இந்த ஒரு காவியம் மாதிரி அப்படியே கவித்துவமாக போயிட்டோம், ஏன்னா அது வள்ளி சொல்கிற படம், நீங்கள் அப்படியே கமர்ஷியல் ஸ்டைல்லே இருக்கும்போது எனக்கு ஒரு மாறு இருக்குண்ணே. நான் சொன்னேன் சார் அதுதானே பிரச்சனை, நீங்கள் சொன்னீங்கன்னா நான் உடனே குத்துருன்னு சொல்லி முதல்ல ஓகே பண்ணாதான் அம்மா பாட்டு போட்டதுமே டக்குன்னு யார் அப்படின்னோடனே ஸ்நேகன் சார் எழுதிட்டோம், வைக்கம் பாடட்டும் அப்படின்னு சொன்னாங்க. வரிகள் எதுவுமே பண்ண முடியாது, டியூனை பார்த்துட்டே ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்காக முருகசாமி சாருக்கு நன்றி. அதுக்கு அடுத்து வந்து இன்னும் ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னாக்கா முருங்கக்கா செஃப்ஸ் டைரக்டர் ஸ்ரீஜர் சார் ஒரு டேலண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுல அவர் ரொம்ப கெட்டிக்காரரு. ஏன்னா ஒன்றுமே பண்ணாமல் சும்மா கீபோர்டு வச்சு பண்ணிட்டு இருந்தேன், என்ன கூப்பிட்டு நீ பண்ணுவியா, சரி வா ஒரு டியூனை போட்டு காமி நீ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு. அதுக்காக சார் தேங்க்யூ. இந்த மேடையில் வந்து நீங்கள் இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கடுத்து இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா படத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 பாடல் இருக்குது. எல்லா பாட்டுமே வந்து மாண்டேஜஸ் தான். ஸோ சீன் வழியை சொல்கிற மாதிரி, ஒன்று ஃப்ரெண்டு குடிக்காதுன்னு சொல்கிற மாதிரி, ஒன்று அம்மா பாடுற மாதிரி, எல்லா எமோஷன்ஸுமே குடிக்காதீங்க தான் சொல்லும். அந்த மாதிரி இருக்கும்போது அருண் ப்ரோ வந்து இந்த படம் குடிக்கு எதிரானது அப்படின்னப்ப எனக்கு ஒரு பெரிய டவுட் இருந்தது. ஏன்னா அவர் வந்து இடமோ பாண்டிச்சேரி. நான் கேட்டேன் சார் பாண்டிச்சேரியில் இருந்தால் நீங்கள் பாட்டு குடிக்க வராது இப்படிலாம் படம் எடுத்தீங்கன்னா எப்படி சார் லாஜிக்கா அப்படின்னேன். அவர் சொன்னார் இல்லைங்க பாண்டிச்சேரியிலேருந்து வந்து எடுத்தாதாங்க வெளியில் இருக்கவங்களுக்கு தெரியும், இங்கேருந்து ஒருத்தன் வந்து இப்படி சொல்லிக்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ சார் எனக்கு தெரிஞ்சு குயிலி அந்த நேமை ரீச் பண்ணிச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்ததான் வந்து லாஸ்ட் எங்கள் குயிலி டீம் ஃபுல்லாக நான் நன்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா இந்த படத்தோட பாட்டு பொறுத்த வரைக்கும் ஒரு 4 பேர் புதுசாக பாடி இருக்கிறாங்க. லைக் ஜோர்டன், யுவஸ்ரீ, சிபி, சாயனா இவங்கலாம். அண்ட் எங்கள் டீமில் வந்து 2 பேர் புதுசாக எழுதிருக்காங்க. மேனேஜர் வந்து லிரிக்ஸ் எங்கே ராம் ப்ரோ, அவரும் அப்படிதான். டேரக்டருக்கு செம்ம ஏற்றாள் அவர் என்ன எதிர்பார்க்குறாரோ அதே மாதிரி. வார்த்தை வேணும்னா ஃபஸ்ட்டு பாட்டு பண்ணும்போது ஓப்பனிங்கில் நீ என்ன வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அவர் மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடே போட்டுருங்களேன், எதுக்கு எல்லா தேட்டர்லையும் அதான் போட்டுனுக்குறாங்க, நம்மளும் அதே பாட்டாக பண்ணிடலாம் அப்படின்னு அந்த ஓப்பனிங்கில் எனக்கு கொடுத்தது ராம் ப்ரோ. அடுத்து வருவார்னு நினைக்கிறேன், அப்போ என்னை பற்றி இப்படி சொல்லுவார். அதுக்கு அடுத்து வந்து விஜய் ப்ரோ அவரும் எழுதியிருக்காரு அந்த போராளி பாட்டு, கண்டிப்பாக அவரும் பேசுவார். அடுத்து எங்கள் டைரக்ஷன் டீம் அஜித், பாலா அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லலாம். ஏன்னா சில நேரத்தில் வந்து நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அண்ணா இப்படி வைக்கலாமா அப்படி வைக்கலாமா நிறைய சஜஷன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்காக ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். ஸோ அடுத்தபடியாக இப்படத்தை உலகமெங்கும் வெளியிட உள்ள டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி வியாஸ் பரத் ஃபிலிம்ஸ் எஸ் மோகன் அவர்களை பேச அழைக்கிறேன். இவ்விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் தலைவர் அவர்களுக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை சொல்லிக் கொள்கிறேன். இப்படம் வந்து அருமையாக செஞ்சுருக்கிறாங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்ணியிருக்கிறாங்க. கொஞ்சம் டைம் எடுத்தாலும் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. உண்மையிலே இந்த இடத்துல அருண் சாரை பாராட்டியே ஆகணும் சார். ஏன்னு கேட்டிங்கன்னா கமர்ஷியல் படங்கள் எடுக்கிற இந்த சூழ்நிலையில் ஒரு மதுக்காக இவ்வளோ சிரமப்பட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு பெரிய ஸ்ட்ரகிளில் இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்கிறாரு. இந்த படத்தை மிக விரைவில் தேட்டரில் கொண்டு போகிறதுக்கு நாங்கள் எல்லா வகையிலும் முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறோம். இந்த படத்தை மீடியா நண்பர்கள் எல்லாருமே உதவி பண்ணி சிறு படத்தையும் கொஞ்சம் நல்லபடியாக பண்ணி கொடுங்க என்று பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த திரு அருண் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். இன்னும் நிறைய பேர் பேச வர போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம படத்தோட ஆடியோ லான்ச் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். திரு திருமாவளவன் அவர்களை லான்ச் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ப்ளீஸ்.